ஓகே. ஹெச்என் தரப்புல இருந்து வார்னிங் வந்தபடிதான் ஹெவியான அட்டாக் திரும்பி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 8ஆம் தேதி டிசம்பர் 149 ட்ரோன்கள். இதுல ஷாகி ட்ரோன்கள், ஜீப்ரா ட்ரோன்கள் எல்லாமே கலவையா வந்திருக்கு. மொத்தம் 16 ட்ரோன்கள் 11 பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. உதிரி விபாகங்கள் அதை சுட்டு தள்ளும் போது மற்ற ட்ரோன்கள்லாம் உதிரி விபாகங்கள் உதிரி போய் 4 பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல ஹெவியா ஃப்ரண்ட்லைன் டவுன்ஸ் டின்ப்ரோபெட்டஸ், கர்கிவ், சுமி இது போல பகுதிகள் ஹெவியா அட்டாக் ஆயிருக்கு. காலையிலேயே நம்ம இந்த பதிவுல பார்த்துருவோம். இதுல என்னன்னா ரஷ்யா இந்த கர்கிவ்ல இருக்கக்கூடிய ரிசர்வாயர் அடிச்சுட்டாங்க. பெல்ஷ்னி ரிசர்வாயர்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வாயர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாங்க. எப்படி உக்ரைன் பெல்கிராடு டேம் அடிச்சாங்களோ அந்த டைம்ல இருந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்திருக்கும். அந்த ஸ்வீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு கர்கிவ் டேம் உடச்சு விட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்வாயர் டேம் உடையறதுனால வின்டர் வேற இருக்கிறதுனால ஆல்ரெடி கரண்ட் எல்லாம் இல்லாததுனால ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் ஏற்படும் அப்படிங்களும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கெர்சனோட தெர்மல் பவர் பிளான்ட் மேலேயும் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் அந்த ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா இது வந்து டிஃபிகல்ட்டுங்க, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், ரீஸ்டோர்லாம் பண்ண முடியாது, வேற வகை இருந்தால் கரண்ட் வந்ததுன்னா வந்தது அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ரீஜன் அந்த தெர்மல் பவர் பாயிண்ட் கெர்சன் தெர்மல் பவர் பாயிண்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழுமையா சிக்கல்ல இருக்க அந்த கெர்சன் ரீஜன். இது வந்து கெர்சன், அது வந்து கர்கிவ், இந்த ரெண்டையும் நான் சொல்ல வரேன். தாக்குதல்கள் இப்போ இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கெர்சன்ங்கிறது இதுக்கு முன்னாடி ஒடசால் நடந்தது, இப்போ கெர்சன்ல நடக்குது. இது போல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்தெந்த ஒப்லாஸ்ட்லாம் விட்டுறாங்களோ அந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பண்ண டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்லை, அடுத்தது ஃபாஸ்டிவ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரஷ்யா அடிச்சிருந்தாங்க. 3வது நாளா தொடர்ந்து கீவ்ல அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இதெல்லாம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ளிட்டு புதுசா வந்து கட்டிக்க வேண்டியதுதான், இந்த பில்டிங்லாம் ஒன்றும் யூஸ் ஆகாது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. உக்ரைனோட அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா கீவ் அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா எங்களுக்கு எந்த அளவுக்கு அக்ரஷன் காட்டுறாங்க தெரியுமா அப்படிங்கிறத டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் இல்லையா? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிறார். இந்த வாரத்துல மட்டும் என்ன ட்ரோன்கள் அட்டாக் பண்ணிக்குதுப்பா கணக்கெடுங்க அப்படிங்கள கேட்டுக்கிறாங்க. மோர் தென் 1600 ட்ரோன்களுக்கு மேல எங்க மேல பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1200 ஒரு வாரத்துல 1200 ஏரியல் குண்டுகள் ஸோ ரீச் ஆக போகுது, கிராஸ் ஆகுது அப்படிங்கிற மாற்று இடத்துல. ஸோ 1200 ஏரியல் குண்டுகள், 70 வேரியஸ் மிசைல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல வீசிக்கிறாங்க பார்ட்னர்ஸ். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஓடி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறவள கேட்டுக்கிறார். இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை கண்டிப்பா இந்த 4 கூட்டம் மீட்டனே இருக்கு இல்லையா? 4 கூட்டம் மீட்டிங் வந்து யூகேல நடந்தது. இதுல ஒரு காமெடி வேற நடந்து போச்சு. ஒரு பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவங்களா அப்படிங்கிறவள தெரிச்சு ஓடிடுச்சு, பூனைக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படிங்கிறது போல ஒரு சைடு கமெண்ட் ஓடிட்டு இருக்குது. பட் அதனால யாராவது துரத்தி விட்டுருப்பாங்கப்பா அப்படிங்கிற சிலர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெயினான விஷயங்கள், ஜெர்மனோட சான்சலர் மெர்ச் அவர்கள், பிரான்ஸோட அதிபரான மேக்ரோன் அவர்கள், யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் 4 பேரும் லைனா சேர் போட்டு உட்காந்து இது போல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டுக்கிறாங்க. இந்த 4 கூட்டணி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் கண்டிப்பா விஷயங்கள் வந்து பார்த்தாங்கன்னா பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இதுல என்னன்னா என்ன இதுல முக்கியமா பேசியிருக்கலாம், ஏன்னா இதை பத்தின இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளான் பத்தி பேசிக்கிறாங்க அப்படிங்களா சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த இடத்துல பே பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்ன மாதிரியான சப்போர்ட் வருதுங்கிறது எண்ட்ல பார்ப்போம், பதிவோட எண்ட்ல. இப்போ மெயினான விஷயங்களுக்கு வந்துடலாம். சரி, தாக்குதல்கள் இரு தரப்புலையும் நடந்துட்டு தான் இருக்கு. உக்ரைன் அனுப்பிச்சுக்கிறாங்க 100 ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள, பெருசா எந்த ஒரு இம்பாக்ட் இல்லை. இப்போ இந்த சைட்ல களத்துல அப்படின்றது வந்துட்டோம்னா மொத்தம் 164 முறை ஒரு நாளில் கடந்த 24 மணி நேரத்துல எங்களோட பகுதிகள், அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குன்னா அது மேல ரஷ்ய வீரர்கள் வந்து தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதுல பக்ரோஸ்குள்ள மட்டுமே 53 தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதோட விளைவு என்ன அப்படிங்கிறது உக்ரைனோட மீடியாக்களை தேடி பார்த்தீங்கன்னா இது வேற செய்தி. உக்ரைனோட ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, நான் உக்ரைனோட ஃபோர்ஸான நாங்க கொஞ்சம் வித்ட்ரா பண்ணியிருக்கோங்க இந்த பக்ரோஸ்க்கு.
அப்புறம் மிர்னாகிராட்லேருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்கோம். வித்ட்ரா பண்ணியிருக்கோம். நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிய வந்திருக்கிறோம். வந்து டீ சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு அப்புறம் போய் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெளிய வந்திருக்கோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சார் இதுக்கு பேரு இழந்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சார் அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்றாங்க. எது எப்படியோ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு வாரத்துல 1200 ஏரியல் குண்டுகள். இப்ப அதுக்கு ஏற்ப இவங்க குடுக்கக்கூடிய அந்த ஆர்மி குடுக்கக்கூடிய தகவல். இது வந்து அந்த செய்தி. அது ஒரு நாள்ல எத்தனை காம்பேட் கிளாஸஸ் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? பக்ரோஸ்க்ல மட்டும் 53. ஸோ கொஞ்சம் இடங்கள்ல வித்ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இதுல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் ஸ்ட்ரைக் கடந்த 24 மணி நேரத்துல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய லிஸ்ட்ல ஆட் ஆகாது. 100 ட்ரோன்கள், 120 ட்ரோன் அதுலலாம் ஆட் ஆகாது. இது தனி லிஸ்ட். இந்த களத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள் இது. ஸோ 6 ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. 17 கைடட் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, 17 கைடட் குண்டுகள் ஒன்லி கர்ஸ்க், சுமி இந்த ஏரியால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க ரஷ்யா. மலைச்சாரல்கள் போல வீசிட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல. ஸோ இவ்வளோ தொடர்ந்து வீசிட்டே இருக்கிறாங்க. சவர மேனிக்கு யாரோ செஞ்சு அங்க குடுத்துட்டே இருக்கிறாங்க. கொண்டு வந்து எப்படித்தான் இருக்குன்னு போட்டு பார்த்து விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா. ஸோ இது போல தாக்குதல் நடக்குது, பின்வாங்குறதா சொல்லிக்கிறாங்களே, என்னதான் நடந்திருக்கு? களத்துல ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிரமினோயேஸ்க், பக்ரோஸ்க்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? பக்ரோஸ்கோட பேர் தான் கிரமினோயேஸ்க். அந்த பகுதிகளில் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யர்கள். ரஷ்யர்களை ஃபாலோ பண்றீங்கன்னா கிரமினோயேஸ்க்னு வச்சுக்கோங்க. இதே உக்ரைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா பக்ரோஸ்க்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதி 2 பேரும் அந்த ஒரு பகுதி தான் குறிக்கும். இப்ப அந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறி போகக்கூடிய அப்படியே வடக்கு பகுதியில ரொடான்ஸ்க்னு இருக்கு. உக்ரைன்ல ஃபாலோ பண்றீங்கன்னா ரொடான்ஸ்க்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொவான்கி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யா வந்து கொடியை விரிச்சு காமிச்சிட்டாங்க. ரொவான்கி எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற அவங்க மீட்டெடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவை ஃபாலோ பண்றீங்கன்னா ரொவான்கி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதே உக்ரைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொடான்ஸ்கி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற பிடிச்சிக்கலாம். சரி இது ஒண்ணு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுட சுட வர செய்திகள் வீடியோ பதிவுகள் வரும். ரஷ்ய தரப்பு நான் அப்லோடு பண்ணல. கொஞ்சம் அவசரமா இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன். சுட சுட வரக்கூடிய செய்திகள் ரஷ்யா ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா? கொடி ஏத்திட்டாங்க. முதல்ல இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சிவர்ஸ்கோட மத்திய பகுதி. சிவர்ஸ்கோட மத்திய பகுதியில வந்துருச்சு. ஆனா சிவர்ஸ்கோட வடக்கு பகுதி, வட மேற்கு பகுதிகளில் சண்டை நடக்குது இன்னும். அது ரஷ்ய தரப்புலயே கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆனா சென்டர், ஒரு சிட்டியோட சென்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எப்பவுமே சிட்டியோட சென்டர்ல நின்று கொடியை விரிச்சு காட்டுவாங்க. அந்த பகுதி ஆளுமை தன்மை வந்து எந்த டீமுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது போல, ரெட் டீமா ப்ளூ டீமா அப்படிங்கிறது போல ரெட் டீம் சைட்ல வந்து பண்ண வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ சிவர்ஸ்கோட மத்திய பகுதியில ரஷ்யாவோட கொடி பறக்குது. இன்னும் பிரேக் த்ரூ வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் மேற்கு பகுதியை நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா வந்து ஓப்பன் ஏர்ல வந்து பண்ண ரஷ்ய வீரர்கள் கொடி அசிச்சு காமிச்சாங்கன்னா பாத்துறோம். ஸோ சிவர்ஸ்க்ல மிக பெருமளவுல பிரேக் த்ரூ அப்படின்னு என்ன அர்த்தம்? டொனஸ்க்ல கிரமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்கோட கோட்டை செவர தகர்த்தெறிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ரஷ்யா. அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள போக வேண்டியதுதான் பாக்கி. கோட்டையை பிடிச்சிட்டாங்கன்னா கொடி ஏற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு இல்லையா? சிவர்ஸ்க் வீழ்ந்து விழுந்துருச்சு. இன்னும் சற்று நாட்கள்ல வீழ்ந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. சரி மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். 4 தலைவர்கள் லண்டன்ல உட்காந்து பேசுறாங்களே, இது போல இக்கட்டான சூழ்நிலையில லண்டன்ல உட்காந்து பேசுறாங்களே, அப்படி என்னத்தை தான் பேசிட்டாங்க அப்படின்னா, பீஸ் பிளான், ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளான் இருக்கு இல்லையா, அதை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட பேசிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இவங்களோடையும் பேசிட்டு இருக்கிறாங்க. செக்யூரிட்டி கேரண்டி பத்தி பேசிக்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம், டிஸ்கஷன் என்ன மாதிரி முன்னேற்றலாம், என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், ஜாயிண்டா வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய்யலாம், கண்டினியூ ஜாயிண்ட் ஒர்க். அமெரிக்கா பிளானை வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா ஒர்க் பண்ணிக்கலாம், போரை முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். இது ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதனால நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி ஜாயிண்டா இதை நோக்கி ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளானை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பயணிக்கலாம். இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன், அமெரிக்கன், உக்ரைன் 3 பேர் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நேஷனல் செக்யூரிட்டி டீம்ஸ்லாம் வந்து பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உக்ரைனுக்குள்ள நல்லா செய்யறதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப அங்க மிக முக்கியமான நபர்கள் தகவல் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் பொட்டிக்கிட்டி கட்டிட்டு வர வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா? ரஷ்யாக்கு எந்த பகுதிகளை பிரிச்சு கொடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலயா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட படிக்கட்டு நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் அப் பண்ணலாம் எல்லாரும். எஃபோர்ட்டை போட்டு உக்ரைனுக்கு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம், கேரண்டி கொடுக்கறதுக்கான வழியை பார்க்கலாம்.
2வது உக்ரைனை ரெக்கவர் பண்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குன்றது பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இந்த 4 தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. என்ன முடிவுகள் வருது, இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து அப்படியே தாய் கம்போடியா கிளாஸ் இருக்கு இல்லையா? அப்பா கொலாயடி சண்டையோட பயங்கரம். மாறி மாறி 2 பேரும் பேசிக்குவாங்க இல்லையா? அதே போல திருப்பவும் வீர வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புலயும் பேசிக்கிறாங்க. நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக கம்போடியால ராணுவமே இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறனால தாய் தரப்புல இருந்து. ஆனது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆயிப்போச்சு அப்படிங்கிறனால அவங்க தரப்புல இருந்து மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்களுக்கு குறையில்ல. தாய்லாந்து தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, குறைஞ்சது 8 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வருது. சிலதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. கம்போடியா தரவுல மக்கள் வாழும் பகுதிங்க கெசினோ மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. தாய்லாந்து தரப்புல இருந்து இல்லைங்க எல்லாம் அவுட் போஸ்டா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. பல வீடியோக்கள் வருது. ஸோ இது போல டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து, கம்போடியா ஆரம்பிச்சிருச்சு. கம்போடியாக்கு ஆதரவா மயன்மார் வருவாங்களா? ஸோ வராங்க அப்படின்னா கம்போடியா, மயன்மாருக்கு ஆதரவா சீனா குட்டி எங்கேயா குட்டி எட்டி வச்சு குடிச்சிருவாங்களா? என்ன எங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குமோன்னு. நம்ம பார்டர் பகுதியில பத்த வச்சுட்டாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்ல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? புது அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜியோ பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டு அந்த கேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோ பசிபிக்னு இங்க இருக்கிறவங்கலாம் இனி அவ்வளோதான். தூக்கம் இல்லாம இருந்துக்க வேண்டியது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இருக்கக்கூடிய அரசாங்கம் நாட்டுக்காக இருக்க போதா? இல்ல வேற ஒரு தலைவருக்காக இயங்க போதா? இந்த நாடுகள்லாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா அடுத்தது ஜப்பான். சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா, M23 ரிபல்ஸ் பார்த்தோம், பெனின் பார்த்தோம். அத பத்தின அப்டேட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அடுத்தது பேர்ல பார்க்கலாம். சொல்லாம விட்டதுன்னு பண்ண ஜப்பான் அப்புறம் வெனிசுலா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜப்பான பத்தி பார்க்கலாம். ஜப்பான்ல இப்போ ரிக்டர் அளவுகோல்ல 7.6 அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் வந்திருக்கு. ஸோ ஜப்பானோட கடலோர பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமி வார்னிங் குடுத்துருக்காங்க. 3 மீட்டர் அளவுக்கான உயரத்துல அலைகள் வரலாம் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறது போல. ஜப்பான்ல வந்து ஓரளவுக்கு அவங்க இது போல விஷயங்களுக்குலாம் அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. பட் சுனாமி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்த போது, இல்ல சஸ்டெயின் ஆயிருவாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா போர் சூழல். சுனாமி வரனா தயாராயிருப்பாங்க மிலிட்டரி ரீதியா. ஸோ எல்லாம் பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, ஜப்பான் இருக்கிறாங்க இல்லையா? கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க சீனா. சீனா ரொம்ப போறப்பா நீ, நான் புரொட்டஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறது போல கண்டனங்கள் கருமையான ரெட் கார்டு எல்லாம் தூக்கி கூட நிறைய எடுத்து வீசிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல பொறுத்த வரைக்கும் கண்டனம் அப்படின்னா ரெட் கார்டு சொல்லி அதிகமான ரெட் கார்ட்ஸ் எடுத்து சீனா மேல வீசியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சீனாவோட நேவி சேர்ந்த J-15 ரக விமானங்கள் 2 தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட F-15 எஸ் ரக விமானம் இருக்கும் இல்லையா? ஸோ ரேடார்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி குண்டை ஏவற மாரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய இஷ்யூ தெரியுங்களா இதெல்லாம்? இல்ல கொஞ்சம் இதாயிருச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் எவ்ளோ பெரிய போருக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுமா? அப்படிங்கிற கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஜப்பான். ஆனா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம தைவானுக்கு வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தைவானோட கடலோர பகுதிகளுக்கு நெருங்கி கொண்டு போய் ஜப்பானோட பகுதிகள்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ஜப்பான். தைவான், ஜப்பான், சைனா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து பண்ண எர்த்குவேக். வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்களா? இல்ல அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டுங்கிறது இண்டோ பசிபிக்னு நாங்களே ஆரம்பிச்சுட்டாங்களே அது இதுதானா? அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அப்படி எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம சேனலை 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.